ஐயோ எங்க போச்சு விடுங்க, வீடியோ எடுத்துக்கிறோம். ஐயோ வருதே. புயலா கிளம்பிட்டா அப்படிங்க. தலையில பூவை வச்சுக்கிட்டு ஜோரா ரெடி ஆயிட்டு புருஷனை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு எங்க தெரியுமா சொல்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க மக்கள். ராஜி எங்க வந்திருக்கீங்க? கோயிலுக்கா? ஏற்காடு அடிவாரத்துல இருக்க ஆறுபடை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் நமக்கு மெமரி? ஐயோ பிறங்கலாம் போறாங்க. நம்மளோட ஸ்வீட் மெமரிஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க அடிக்கடி வருவோம். ஆடி பாவி, நமக்கு கல்யாணமே இங்கதான் நடந்துச்சு. ஐயோ தலைவா வந்து போன பிடிக்கிட்டு போயிடாத. ஜெய் ஆஞ்சநேயா, மன்னிச்சு விடுங்க, வீடியோ எடுத்துக்கிறோம். ஐயோ வருதே. ஏயா நமக்கு கல்யாணம் நடந்த இடமே இதுதாயா, மறந்துட்டியா? அதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கா? ஓஹோ சரி சரி, வாங்க போகலாம் கோயிலுக்கு. அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க மேல. வந்ததே சாமி கும்பிட்றதுக்கா, சாமி கும்பிட்டு போயிடலாமா? ஓகே. முதற் தலைவரான விநாயகரை வணங்கிடலான்னு வணங்கிட்டு இருக்கோங்க. இங்க கல்யாணத்தப்பையும் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல 5:30 மணிக்கெல்லாம் வந்துருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் மக்களே. பாருங்க, இவரு தான் ஆறுபடையப்பா முருகனுங்க. இவரு முன்னிலையில தான் நான் தாலி கட்டுனேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பனான சிவபெருமானை வணங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை போட்டோம். மனைவி கும்பிட்டு கல்பரத்தை வச்சு கும்பிடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நானும் என் மனசில் இருக்கிற பிரார்த்தனையெல்லாம் கொட்டி சிவனை வணங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு முருகன் உள்ளே இருந்தார். அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒருக்குள்ள வீரம் வந்துருச்சு. அவரோட வேலை தொடலாமான்னு தொடங்கணும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கரமான ஒரு வீரம் வருதுங்க. அடுத்த கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன். ஐயோ சாமி சமே, நீ தாயா என்னை காப்பாத்தணும். ஏழ்ற நல்ல வேலை எனக்கு பிடிக்கல, என்ன என் குடும்பத்தையும் நீ தான் காப்பாத்தணும். அதே மாதிரி நானும் எங்க குடும்பத்து ஆளுங்களும் ஏதாவது கொஞ்சம் பாவம் செஞ்சவரா கொஞ்சம் கருணை அடிப்படையில் கொஞ்சமா தண்டனை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுட்டு அம்மனை வேண்டிக்கிட்டேன். அம்மா தாயே, பெண்களான உன்னை வணங்குகிறேன், என் குடும்பத்தில் இருக்க பெண்களை எல்லாம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு உள்ள வந்து என்னன்னு பார்த்து ஆலமரத்தடியில் வந்து ஒரு விநாயகர் இருந்தாருங்க. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு மனைவி ஒரு 4-5 தோப்புக்காரனும் போட்டாங்க. பாருங்க, ஆலமரம் இருக்குங்க. ஆலமரத்தை சுற்றி வரது வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது. அதுவும் குறிப்பாக பெண்கள். மனைவி அதுக்கு கிளம்பிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அமைதியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். எதுக்கு உட்காந்துருக்கோன்னு தெரியுமா? நான் சொல்கிறதா? எதுக்குன்னா இவ்வளோ நேரம் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தோம்ல, அது என்னென்ன பார்த்தோம், என்னென்ன இது பண்ணோம், அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிற டைம். அப்படியே உட்காந்து அப்படியே நிம்மதியாக கடைசியாக ஒரு கிளான்ஸ் யோசிச்சுட்டு மறுபடியும் ஒரு அடி மனசுக்குள்ளே வேண்டிட்டு கிளம்பணும். கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, பை பாய்.